Dear teachers, good evening. PG-TRB Physical Education எக்ஸாமுக்காக இன்று நாம் 4வது பாடத்தை முழுமையாக படிக்கப் போகின்றோம். ஏற்கனவே நாம் இந்த 4வது பாடத்தை பல பகுதிகளாக பல நாட்களாக படித்தோம் அல்லவா? இன்றைய தினம் நாம் இந்த 4வது பாடத்தை முழுமையாக படிக்கப் போகின்றோம். 4வது பாடத்தின் முதல் பகுதியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை ஏற்கனவே நாம் யூனிட் 2ல் படித்தோம் அல்லவா? ஆகவே இன்றைய தினம் 4வது பாடத்தின் பிற பகுதிகளான ஹைப்போதிசிஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் மற்றும் ரைட்டிங் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் ஆகிய பார்ட் 2 மற்றும் பார்ட் 3 பகுதிகளை இன்றைய வகுப்பில் நாம் முழுமையாக படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் we will study hypothesis and formulation of hypothesis. Okay, what is hypothesis? Hypothesis is a expectation or imagination or prediction of the researcher regarding the relationship between dependent and independent variable. அதாவது ஆய்வாளர் டிபெண்டன்ட் மற்றும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இடையே உள்ள உறவை கணிப்பது அல்லது கற்பனை பண்ணுவது அல்லது எக்ஸ்பெக்ட் பண்ணுவது தான் என்னது ஹைப்போதிசிஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், வாட் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சர். இங்கே ஸ்மோக்கிங் என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், பட் லங் கேன்சர் என்பது டிபெண்டன்ட் வேரியபிள். Independent variable is a thing which is responsible to make changes. மாற்றங்கள் அல்லவா? அதாவது ஏதேனும் நிகழ்வுகள் அல்லது மாற்றங்கள் நிகழ்ந்தால், மாற்றங்களை நாம் நிகழ்த்தினால் அந்த மாற்றங்களை தான் நாம் என்னவென்போம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்போம். ஓகேவா? பட் டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் a thing, the effect of independent variable, effect of that changes. நாம் மாற்றங்களை நிகழ்த்துகின்றோம் அல்லவா? அந்த மாற்றங்களால் நிகழக்கூடிய விளைவுகள் அல்லது நன்மைகள் அல்லது தீமைகள் தான் என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? அல்லது இண்டிபெண்டன்ட் வேரியபிளால் நிகழக்கூடிய மாற்றங்கள் தான், மாற்றங்கள் அல்ல, இண்டிபெண்டன்ட் வேரியபிளால நிகழக்கூடிய விளைவுகள் தான், பலன்கள் தான் அல்லது பயன்கள் தான் அல்லது நன்மைகள் தான் அல்லது தீமைகள் தான் என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? இங்கே ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் என்பது நிகழ்ச்சி அல்லவா? அது என்னது? புகைப்பிடிப்பது என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அல்லவா? அதே வேளையில் லங் கேன்சர் என்பது அதனால் விளையக்கூடிய தீமை அல்லவா? ஆகவே அது என்ன வேரியபிள்? டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகும். ஓகேவா? ஓகே, ஹைப்போதிசிஸ் பற்றி மேலும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஹைப்போதிசிஸ் இஸ் a tentative or logical relationship between two or more variables. ஓகேவா? மட்டுமின்றி hypothesis can be true or false statement that is tested in the researcher to check its authenticity. hypothesis ஆனது உண்மையாக அமையலாம் அல்லது தவறாக அமையலாம் அல்லது பொய்யாக அமையலாம். ஆகவே கண்டிப்பாக ஆய்வாளர் அந்த ஹைப்போதிசிஸினுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு பண்ண வேண்டும் அல்லது செக் பண்ண வேண்டும். ஓகேவா? தென் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் phenomena is also called hypothesis. ஓகேவா? logical relationship between various phenomena is called hypothesis. Then a supposition means tentative theory அல்லவா? supposition on the basis of limited evidence as a starting point for further investigation. அதாவது மேற்கொண்டு ஆய்வுகள் நிகழ்த்த இந்த சப்போசிஷன் அல்லது டென்டேட்டிவ் தியரி அல்லது ஹைப்போதிசிஸ் ஆனது ஸ்டார்டிங் பாயிண்டாக அமைகின்றது. ஓகேவா? ஹைப்போதிசிஸ் என்பதை ஹைப்போ பிளஸ் தீசிஸ் என நாம் சொல்லலாம் அல்லவா? இங்கே ஹைப்போ என்பது டென்டேட்டிவ், தீசிஸ் என்பது தியரி அல்லவா? Then we will study importance of hypothesis. What are the importances of hypothesis? Hypothesis உடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியத்துவங்கள் என்ன? ஃபோக்கஸ், கிளாரிட்டி இன் ஸ்டடி அல்லவா? நாம் படிக்கக்கூடிய அந்த பாடத்தை பற்றிய தெளிவு கிடைக்கும் ஹைப்போதிசிஸால். தென் கிவ்ஸ் டைரக்ஷன் டு ரிசர்ச், ஆய்வுக்கு நல்ல டைரக்ஷனை கொடுப்பது ஹைப்போதிசிஸ். மேக்கிங் ரிசர்ச் டிசைன், ஆய்வை வடிவமைப்பதும் இதுதான் இந்த ஹைப்போதிசிஸ். மேக்கிங் ரிசர்ச் டிசைன், தென் ஃபெசிலிட்டேட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் அல்லவா?
ஹைபோதிசிஸை ஃபார்முலேட் பண்ண வழிவகுக்கின்றது இந்த ஹைபோதிசிஸ். தென் ரெப்ளிகேட் ரிசர்ச் ஆய்வை பிரதிபலிக்க உதவுகின்றது. லாஜிக்கல் கன்க்ளூஷன் லாஜிக்கல் கன்க்ளூஷன் நாம் எடுக்கக்கூடிய முடிவை லாஜிக்கலாக முடிவெடுக்க வழிவகுக்கின்றது இந்த ஹைபோதிசிஸ். தென் ரெகுலேட்ஸ் தி ஹோல் ரிசர்ச் ப்ராசஸ் ஆய்வினுடைய முழு செயல்பாடுகளையும் கட்டமைக்கின்றது இந்த ஹைபோதிசிஸ். தென் ஓகேவா, these are the importances of hypothesis. Okay, then what are the characteristics of good hypothesis? நல்ல ஹைபோதிசிஸ் உடைய பண்புகள் என்னென்ன? லிமிட்டட் இன் ஸ்கோப் அல்லவா, ஸ்கோப் ஆனது குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அமையாது, லிமிட்டாகத்தான் அமையும், குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் அமையும். அது மட்டுமின்றி சிம்பிள், ஸ்பெசிபிக், கிளியர், டெஸ்டபிள் அல்லவா, சிம்பிளாக கிளியராக டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் அமையும். தென் ஸ்பெசிஃபிக்காக அமையும், குறிப்பிடத்தக்க வகையில் அமையும். தென் கன்சிஸ்டன்ட் வித் தி அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆர் தியரி, அதாவது நமக்கு தெரியக்கூடிய உண்மைகளை, என்னென்ன உண்மைகள் நாம் தெரிய வேண்டுமோ அல்லது என்னென்ன விஷயங்கள் நாம் அறிய வேண்டுமோ அந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ண இந்த ஹைபோதிசிஸ் ஆனது உதவுகின்றது. யூஸ்ட் இன் டிடக்டிவ் லாஜிக் லாஜிக்கலாக டிடக்டிவ் புலனாய்வு செய்ய இந்த ஹைபோதிசிஸ் ஆனது பயன்படுகின்றது. சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன், சப்ஜெக்டை ஃபுல்லாக வெரிஃபை பண்ண இந்த ஹைபோதிசிஸ் ஆனது வழிவகுக்கின்றது. These are the characteristics of a good hypothesis. ஓகேவா? Then what are the types of hypothesis? Simple, complex, directional, non-directional, associate, casual, alternative, null, then statistical and logical hypothesis. Okay, first we will study simple hypothesis. Relationship between dependent and independent variable is known as simple hypothesis. Relationship between only one dependent and only one independent variable is known as simple hypothesis. Then complex hypothesis என்றால் என்ன? அதாவது relationship between two அல்ல more variable, about two variables. ஓகேவா? about two variables, one dependent one independent na simple hypothesis ela padithom, but about two variables கிடையே உறவு அமைந்தால் அந்த உறவு தான் என்னது? complex hypothesis. Relationship between about two variables is known as complex hypothesis. Then for example, teaching method and motivation makes impacts on exam scores. அல்லவா, இங்கே two வேரியபிள்ஸ் பிளஸ் 3 வேரியபிள்ஸ் இங்கே அமைந்துள்ளது அல்லவா, மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இங்கே அமைந்துள்ளது. இங்கே நாம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மற்றும் 1 டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கே அமைந்துள்ளதால் திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைபோதிசிஸ் அல்லவா. டீச்சிங் மெத்தட்ஸும் மோட்டிவேஷனும் எக்ஸாம் ஸ்கோரை என்ன செய்யும்? எக்ஸாம் ஸ்கோருக்கு துணை செய்யும் வகையில் அமைகின்றது அல்லவா, எக்ஸாம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும் துணை செய்யும் வகையில் அமைகிறதால் this is complex hypothesis. ஏனென்றால் 2 independent variable மற்றும் 1 dependent variable அமைந்துள்ளதால் இங்கே this is complex hypothesis. Then directional hypothesis or one-tailed hypothesis. It shows the relationship between the two variables, but also it will show the direction, particular direction or exact nature of the variables. Okay va, குறிப்பிட்ட டைரக்ஷனில் அல்லது எக்ஸாக்ட் நேச்சுரல் அந்த ரிலேஷன்ஷிப் அமைந்தால் அது டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ். பட் அதற்கு மாறாக டைரக்ஷன் பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை என்றால், டைரக்ஷனை எக்ஸாக்ட் நேச்சரை காட்டவில்லை என்றால் அல்லது சொல்லப்படவில்லை என்றால் அதுதான் என்னது? நான் டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ். எக்ஸாம்பிள், டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ்க்கு எக்ஸாம்பிளை சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் எக்ஸாம் ஸ்கோர் அல்லவா, எக்ஸாம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண உதவுகின்றது, மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பது அல்லவா. அப்படி நாம் இங்கே பர்டிகுலர் டைரக்ஷனை இன்க்ரீஸ் என்ன டைரக்ஷனை சொல்வதால் குறிப்பிடுவதால் திஸ் இஸ் டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ். தென் நான் டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ் என்பதை நாம் டூ டெய்ல்ட் ஹைபோதிசிஸ் எனவும் அழைக்கலாம்.
இங்கே நோ டைரக்ஷன் இல்ல பர்టిక్యులர் டைரக்ஷன் சொல்லவில்லை என்றால் அதுதான் என்னது நான் டைரக்ஷனல் ஹைபோதீசிஸ். இட் ஷோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் but it will not show the exact nature of any direction. For example, students motivation makes impact on exam score. அல்லவா எக்ஸாம் ஸ்கோருக்கு துணை செய்கின்றது. எக்ஸாம் ஸ்கோருக்கு மாணவர்களை மோட்டிவேஷன் கொடுப்பது துணை செய்கின்றது. அல்லவா எக்ஸாம் ஸ்கோருக்கு வழிவகுக்கின்றது. எக்ஸாம்பிள் மதிப்பெண்கள் எடுக்க வழிவகுக்கின்றது. மதிப்பெண்கள் கூடுமா குறையுமா என்று இங்கே சொல்லப்படவில்லை. ஆகவே இது நான் டைரக்ஷனல் ஹைபோதீசிஸ். ஓகேவா? தென் அசோசியேட் ஹைபோதீசிஸ். It shows the association or connection between variables. Variables கிடையே உள்ள உறவானது நல்ல பிணைப்புடன் நல்ல இணக்கமாக அமைந்தால் அதுதான் என்னது அசோசியேட் ஹைபோதீசிஸ். எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சரை சொல்லலாம். ஓகேவா? தென் கேஷுவல் ஆர் எக்ஸ்பிளனேட்டரி ஹைபோதீசிஸ். கேஷுவல் அல்லது என்ன ஹைபோதீசிஸ்? எக்ஸ்பிளனேட்டரி ஹைபோதீசிஸ். It is cause and effect relationship between variables. ஓகேவா? காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அமைந்தால் அதாவது அந்த உறவினால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் உண்டாகும் அல்லவா? அப்படி விளைவுகள் அமையக்கூடிய உறவானது அமைந்தால் அந்த ரிலேஷன் அந்த உறவு தான் என்னது ரிலேஷன்ஷிப் தான் என்னது கேஷுவல் ஆர் எக்ஸ்பிளனேட்டரி ஹைபோதீசிஸ் என்போம். ஓகேவா? தென் அல்டர்னேட்டிவ் ஆர் ரிசர்ச் ஹைபோதீசிஸ். அல்டர்னேட்டிவ் அல்லது ரிசர்ச் ஹைபோதீசிஸ். It is denoted by Gauge 1 or Gauge A. ஓகேவா? If working hypothesis proved wrong or rejected, another hypothesis is formulated to test generates the desired results. ஓகேவா? இப்போது working hypothesis ராங்காக அமைந்தாலோ தவறாக அமைந்தாலோ அல்லது ரிஜெக்ட் ஆனாலோ மீண்டும் ஒரு ஹைபோதீசிஸ் ஒன்று இங்கே ஃபார்ம் பண்ணப்படும் அல்லவா? அந்த ஹைபோதீசிஸை தான் நாம் என்னவென்போம் அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் என்போம். ஓகேவா? தென் நல் ஹைபோதீசிஸ். நெக்ஸ்ட் ஹைபோதீசிஸ் இஸ் நல் ஹைபோதீசிஸ். இட் இஸ் denoted by Gauge 0 or Gauge N. No relationship between variables is known as null hypothesis. Then next hypothesis is statistical hypothesis. A hypothesis that can be verified statistically is known as statistical hypothesis. But then logical hypothesis. A hypothesis that can be verified logically is known as logical hypothesis. Okay, these are the types of hypothesis. Then next we will study formulation of hypothesis. ஹைபோதிசிஸை நாம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஓகேவா? அதை பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னவென்றால் இட் மஸ்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் கிடையே உறவு அமைந்துள்ளதா என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். தென் researcher must be able to test whether a hypothesis is true or false. ரிசர்ச்சர் ஆய்வாளர் ஹைபோதிசிஸ் ஆனது சொல்லப்பட்டுள்ள ஹைபோதிசிஸ் ஆனது உண்மையா பொய்யா என கண்டிப்பாக செக் பண்ண வேண்டும் அல்லது டெஸ்ட் பண்ண வேண்டும். ஓகேவா? கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண வேண்டும். தென் it should be consistent with the existent body of knowledge. அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள விஷயத்துடன் இந்த விஷயம் இப்போது சொல்லப்பட்டுள்ள விஷயம் ஒத்து போகின்றதா என கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும். Finally, it should be stated as simply and consciously as possible. சிம்பிளாக கான்சியஸாக அதாவது மக்களுடைய மனதில் பதியும்படியாக படிப்புகளுடைய மனதில் பதியும்படியாக சொல்லியாக வேண்டும். ஓகேவா? These are the 4 important points of formulation of hypothesis. ஓகேவா? 4 important points of formulation of hypothesis. Okay, then what are the characteristics of hypothesis? ஏற்கனவே characteristics of good hypothesis பார்த்தோம். இங்கே பொதுவான பண்புகளை பார்க்கின்றோம். பொதுவான பண்புகள் என்னென்ன ஹைபோதீசிஸ் உடைய? ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கலி டெஸ்டபிள் அல்லவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவென்றால் எம்பிரிக்கலி டெஸ்ட் பண்ண சாத்தியமானது. தென் சிம்பிள் அண்ட் கிளியர் சிம்பிளாக கிளியராக துல்லியமாக நாம் சொல்லியாக வேண்டும். சொல்லப்பட்டுள்ள பண்பாக அமைகின்றது. தென் ஸ்பெசிபிக்கான குறிப்பிடத்தக்க வகையில் தொடர்புபடுத்தும் வகையில் அமைய வேண்டும். பிரிடிக்டபிள் கணிக்கும் வகையில் அமைய வேண்டும். மேனேஜபிள் நிர்வகிக்கும் வகையில் அமைய வேண்டும். லிமிடெட் இன் ஸ்கோப் குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் அமைய வேண்டும். தென் ஸ்டேட்டட் இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ்ல நாம சொல்ல வேண்டும்.
சிம்பிள் டெர்ம்ஸில் சொல்லியாக வேண்டும் அல்லவா. கன்சிஸ்டன்ட் வித் மோஸ்ட் நோன் ஃபேக்ட்ஸ், கன்சிஸ்டன்ட் வித் மோஸ்ட் நோன் ஃபேக்ட்ஸ், நாம் அறிந்த உண்மைகளை சொல்லும் வகையில் தான் அமைய வேண்டும். ஜெனரலைசபிள், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பொதுவானதாக அமைய வேண்டும். ஃபியூச்சர் ஓரியன்டட், ஃபியூச்சருக்கு பயன்படும் வகையில் சொல்லப்பட்டுள்ள ஹைபோதிசிஸ் ஆனது அமைய வேண்டும். ஓகேவா. தீஸ் ஆர் தி கேரக்டர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைபோதிசிஸ். தென் ஓகேவா. So this is all points for hypothesis and formulation of hypothesis. Then next part in a writing research report. Allava. Last part of this unit, or third part of this unit is writing research report. Okay va. Writing research report, written format of research work is known as thesis. Yeah, written format of research work is known as thesis. Thesis என்றால் என்ன? written format of research work. அல்லவா, ஆய்வு பணியினுடைய எழுத்து வடிவம் தான் என்னது? thesis என்பது. ஓகேவா. then research report ஆனது சிஸ்டமேட்டிக்கலாக, லாஜிக்கலாக, ஆர்டிகுலேட்டாக, ஆர்டராக பிரசன்ட் பண்ணும் வகையில் அமைய வேண்டும். ஓகேவா. சிஸ்டமேட்டிக், ஆர்டிகுலேட், ஆர்டர்லி பிரசன்டேஷன் ஆஃப் ரிசர்ச் ஒர்க் இன் ரிட்டன் ஃபார்ம் தான் என்னது? research report என்பது. ஓகேவா. it contains basic aspects of the research project. ஆய்வு பணியினுடைய, ஆய்வு செயல் திட்டத்தினுடைய குறிப்பிட்ட அம்சங்களை உள்ளடக்கிய வகையில் அல்லது அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கி அமைய வேண்டும். then involves relevant information of this research work carried out. அல்லவா, ஆய்வு தொடர்பான செயல்பாடுகளை, தகவல்களை கண்டிப்பாக இந்த ஆய்வறிக்கையானது சொல்லியாக வேண்டும். தீசிஸ் ஆனது, தீசிஸில் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அல்லவா. தென் ஃபார்மேட் ஆஃப் ரிசர்ச் ரிப்போர்ட். இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் ஆய்வறிக்கையினுடைய 3 முக்கியமான பகுதிகள் என்னென்னவென்றால், தி preliminary செக்ஷன், தி மெயின் பாடி அண்ட் ரெஃபரன்ஸ் செக்ஷன். அதற்கு முன்பு நாம் ஆய்வறிக்கையை பற்றி சில தகவல்களை கூட படிக்கலாம். என்னவென்றால், it may be in the form of, it may be, that is thesis may be in the form of handwritten, typed or computerized. எழுத்து வடிவமாகவோ அல்லது கணினி வடிவிலோ அல்லது டைப் ரைட்டிங் மிஷினால் டைப் பண்ணியோ இதை நாம் ஆய்வறிக்கையை வடிவமைக்கலாம். ஓகேவா. தென் தி சக்சஸ் ஆஃப் a research scholar at any level mainly depends upon orderly presentation of the thesis. அல்லவா, ஆய்வாளருடைய முக்கியமான வெற்றி என்பது ஆய்வறிக்கையை வெற்றிக்கு மிக சிறப்பாக சமர்ப்பணம் செய்வதில் தான் அடங்கியுள்ளது. The success of research scholar at any level mainly depends upon orderly presentation of the thesis. Then research materials collected by the research scholar during the long period of his study will have to return in professional manner for acceptance by his guide and finalized in the form of research report. அல்லவா, ஆய்வறிக்கையை ஆய்வாளர் மிக நீண்ட காலமாக தகவல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வடிவமைக்கின்றார் அல்லவா. அப்படி வடிவமைப்பதை கடைசியில் எங்க கைடுடைய கைகளில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அல்லவா, சமர்ப்பிக்கின்றார். அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வு தான் என்னது? இந்த தீசிஸ் அல்லது ஆய்வறிக்கை என்பது. ஓகேவா. தென் what are the 3 major importance sections or contents or outline or layout of research report என்று கேட்டால் ஆன்சர் என்ன? the preliminary section, the main body and reference section. ஓகேவா. simply this is called format of research report எனவும் நாம் இதை அழைக்கலாம். format of research report. first part, the preliminary section. அல்லவா, preliminary section பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், the preliminary section can be classified into 7 subsections. 7 அல்ல 8 subsections என்னலாம். என்னென்ன 8 subsections என்று சொல்லும்போது, first என்னவென்றால் flyleaf அல்லவா. flyleaf, title page, approval page, vita, acknowledgement, dedication, table of contents, list of tables and figures. First section of the preliminary section is flyleaf. It is an empty page. First page அல்லவா, முதல் பக்கம் காலி பக்கம் தான் என்னது? flyleaf. Then second section is title page.
Title page contains title of the project, name of the researcher, name and designation of the guide, name of the institution and university, month and year of presentation ஆகிய அம்சங்களை உள்ளடக்கி ஆக வேண்டும். எது டைட்டில் பேஜ். ஓகேவா? டைட்டில் ஆஃப் தி ப்ராஜெக்ட், நேம் ஆஃப் தி ரிசர்ச்சர், நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் தி கைட், அதே போல நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூனிவர்சிட்டி, அண்ட் ஃபைனலி மந்த் அண்ட் இயர் ஆஃப் பிரசன்டேஷன். தென் அப்ரூவல் பேஜ். It can be in the form of certificate with the signature of supervisor. அல்லவா? சூப்பர்வைசரோட கையெழுத்தோட கூடிய சர்டிபிகேட் தான் என்னது இந்த அப்ரூவல் பேஜ் என்பது. யூனிவர்சிட்டி அல்லது காலேஜில் தீசிஸை சப்மிட் பண்ணக்கு இந்த பேஜ் கண்டிப்பாக இங்கே அமைந்தாக வேண்டும் அல்லவா? தென் நான்காவது பகுதி என்னவென்றால் பயோடேட்டா. பயோடேட்டா பற்றி செல்லும்போது பயோடேட்டா அல்லது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் அபவுட் தி ஸ்காலர் அல்லவா? ஸ்காலருடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அல்லது பயோடேட்டா தான் என்னது பயோடேட்டா என்பது. பயோடேட்டாவில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியாக வேண்டும் என்றால் நேம் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டர், டேட் ஆஃப் பர்த் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டர், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டர், UG இன்ஸ்டிடியூட் அட்டெண்ட், டிகிரிஸ் awarded with the month and year, professional experience, awards and honors received, national, state and university college representations, list of publications என்னென்ன புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியது என்னது பயோடேட்டா. ஓகேவா? தென் ஐந்தாவது பகுதி என்னவென்றால் அக்னாலஜ்மெண்ட். அக்னாலஜ்மெண்ட் எனும்போது it includes thanks to various parties for their valuable support and assistance. It is expressed as simply and tactfully. அதாவது நன்றி சொல்லக்கூடிய சான்றிதழ் தான். சான்றிதழ் என்று சொல்வதை விட நன்றி சொல்லக்கூடிய அந்த பக்கம் தான், நன்றியின் பக்கம் தான் என்னது அக்னாலஜ்மெண்ட் என்பது. ஓகேவா? இந்தந்த மக்கள் உதவுனாங்க, இந்தந்த மக்கள் எல்லாம் இந்தந்த டீச்சர்ஸ் அல்லது இந்தந்த கைட்ஸ் அல்லது இந்தந்த காலேஜ் இந்தந்த ப்ரொஃபஸர்ஸ் உதவுனார்கள் என நாம் அவங்களை ஞாபகப்படுத்துவது, அவங்களை நினைவு கொள்வது தான் என்னது இந்த அக்னாலஜ்மெண்ட் பக்கம் என்பது. ஓகேவா? தென் டெடிகேஷன். டெடிகேஷன் என்பது அர்ப்பணிப்பு அல்லவா? தி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஷால் டெடிகேட் தி ஸ்டடி டு ஹிஸ் ஆர் ஹேர் நியர் அண்ட் டியர். இந்த மக்களுக்கெல்லாம் சமர்ப்பணம் செய்கின்றன அல்லது இந்த மாணவ செல்வங்களுக்கு அல்லது இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கின்றன என அடையாளப்படுத்துவது தான் என்னது டெடிகேஷன் என்பது. தென் செவன்த் செக்ஷன் என்னவென்றால் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். It is prepared to show an analytical view of material included in the study together with the sequence of presentation. It includes the major divisions of the thesis such as introduction, chapters with their subsections, bibliography and appendix, heading, chapters, subchapters, அதே போன்ற சப்செக்ஷன்ஸ், பிபிலியோகிராஃபி, அப்பெண்டிக்ஸ் போன்ற எல்லா விஷயங்களையும் டேபிள் ஃபார்மில் எழுதுவதுதான் என்னது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் சாப்டர் ஹெட்டிங்ஸ் என்பது சாப்டர் ஹெட்டிங்ஸும் சப் ஹெட்டிங்ஸும் இங்கே உள்ளடக்கிறது. இட் இஸ் டைப்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஹெட்டிங்ஸும் சப் ஹெட்டிங்ஸும் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் நாம் எழுதியாக வேண்டும். அதே போன்று ரோமன் இந்த நம்பர்ஸை பற்றி சொல்லும்போது ரோமன் நியூமரல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண வேண்டும் என்றால் ஃபார் சாப்டர், அதே வேளையில் அரபிக் நியூமரல்ஸ் ஃபார் பேஜ் நம்பர். ஓகேவா? தென் எட்டாவது பகுதி என்னவென்றால் இந்த preliminary section எட்டாவது பகுதி என்னவென்றால் list of tables and figures. After the preparation of the table of contents, the writer is prepare a list of tables. List of tables is to be sent as a separate page. இதுவும் தனி பக்கத்தில் தான் நாம் கொண்டு வந்து விட வேண்டும். ஓகேவா? இதில் என்ன அடங்கியுள்ளது என்றால் it includes full titles of tables. டேபிள்ஸ் உடைய அத்தனை டைட்டில்ஸும் இங்கே அடங்கியுள்ளது. ஏற்கனவே நாம் நோட் பண்ணோம் அல்லவா டேபிள். அந்த டேபிளை நம்ம என்ன சொல்லி உள்ளோமோ, என்னென்ன டைட்டில்ஸ் போட்டுள்ளாமோ அவ்வளோ டைட்டில்ஸை இங்கேயும் நாம் கொண்டு வந்துட வேண்டும். அதே போல் ஃபிகர்ஸ் எண்ணிக்கையும் கொண்டு வந்துட வேண்டும். இதைய கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் அண்ட் பேஜ். அது மட்டுமின்றி அங்கே சொல்லப்படாத விஷயம் என்னவென்றால் பேஜ் நம்பரையும் நாம் இங்கே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். நம்பர்ஸ், சீரியல் நம்பர், அதே போல் பேஜ் நம்பரையும் இங்கே நாம் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் கொண்டு வந்துவிட வேண்டும். ஓகேவா? Then second part of the format of research report என்னவென்றால் thesis text அல்லவா? thesis உடைய செகண்ட் பார்ட் என்னவென்றால் டெக்ஸ்ட் அல்லது மெயின் பாடி என நாம் சொல்லலாம். இந்த டெக்ஸ்ட் ஆனது 5 சாப்டர்ஸை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட் சாப்டரை பற்றி சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம், ஹைபோதீசிஸ், லிமிட்டேஷன்ஸ், டீலிமிட்டேஷன்ஸ், அதே போன்று ஆபரேஷனல் டெஃபினிஷன்ஸ் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது.
ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பகுதி என்னவென்றால் இன்ட்ரடக்ஷன் அல்லவா, அறிமுகம். அது அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தானது எப்படி அமைய வேண்டுமா? இட் மீன்ஸ் providing a brief abstract about the selected topic and also it indicate the main reason of the choosing the topic. ஓகேவா? இந்த என்ன டைட்டில் அல்லது இந்த சப்ஜெக்டுடைய என்ன அந்த பாடத்தினுடைய அந்த லெசனுக்கு அந்த ஆய்வறிக்கை என்ன தலைப்பில் உள்ளதோ அந்த தலைப்பை பற்றிய விளக்கம் கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் அமைய வேண்டும். அது மட்டுமின்றி இந்த ஆய்வறிக்கை எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டுள்ளது என்ற தகவலையும் கண்டிப்பாக இங்கே சொல்லியாக வேண்டும். மெயின் ரீசனை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். எதற்காக இந்த டாபிக் நாம் செலக்ட் பண்ணோம் என்ற விஷயத்தை நாம் கண்டிப்பாக இங்கே சொல்லியாக வேண்டும். தென் செகண்ட் பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை பற்றி ஸ்டேட் பண்ணுவது, டிஃபைன் பண்ணுவது அல்லவா, அதுதான் என்னது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். தி இன்வெஸ்டிகேட்டர் ஷுட் ஓரியன்ட் தி ரீடர் டு தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட் ஆஃப் தி ஸ்டடி. இந்த ஆய்வறிக்கையுடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன, ஆய்வறிக்கையுடைய தேவை என்ன, இந்த ஆய்வு எதற்காக இந்த ஆய்வை நடத்துகின்றோம் செய்கின்றோம் என்ற விஷயத்தை கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளத்தில் சொல்லியாக வேண்டும். மூன்றாவது பகுதி ஆஃப் சாப்டர் 1 என்னவென்றால் ஹைபோதிசிஸ். ஹைபோதிசிஸை பற்றி நாம் படித்தோம் அல்லவா. கெஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட் அல்லவா, கெஸ்ஸிங், அசம்ப்ஷன், இன்டெலிஜென்ட் கெஸ் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் which is expressed in operational terms. ஓகேவா? ஹைபோதிசிஸ் கண்டிப்பாக இங்கே வந்தாக வேண்டும். எந்த பகுதியின் கீழ் வந்தாக வேண்டும்? டெக்ஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரின் கீழ் வந்தாக வேண்டும். தென் டீலிமிட்டேஷன்ஸ் பற்றி சொல்லும்போது நம்பர் அண்ட் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஷோன் இன் டீலிமிட்டேஷன்ஸ். இதெல்லாமே நம்பர்ஸும் வேரியபிள்ஸ் எண்ணிக்கையும் அதே போன்ற அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த ஆய்வறிக்கையெல்லாம் குறிப்பிடலாம், கொண்டு வந்து விடலாம். ஓகேவா? பட் லிமிடேஷன்ஸ் எனும்போது முக்கியமாக இதற்கெல்லாம் லிமிடேஷன் தேவை என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டியூரேஷன், ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ், இந்த மூன்று விஷயங்களுக்கும் கண்டிப்பாக லிமிடேஷன்ஸ் இங்கே ஆய்வறிக்கையில் தேவை. லிமிடேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி ஸ்காலர் அண்ட் ஆல்சோ ட்ராட் பேக்ஸ் டு தி ஸ்டடி adequate instruments, duration, financial difficulties, etc. ஓகேவா? Then finally, operational definitions. Important relevant terms in the study may be defined operationally with the proper references. அல்லவா, கஷ்டமான டேர்ம்ஸை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்ட டெஃபினேஷனோடு விளக்கமாக மக்கள் மனதில் பதியும்படி, மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில், மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வகையில் நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். ஓகேவா? This is first chapter of text. Then second chapter is review of related literature. Chapter 2 என்னவென்றால் review of related literature. Review எனும்போது the review of related studies makes the reader familiar with the background of study. It provides the investigator an insight into the problem. அதாவது ஏற்கனவே இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் தொடர்பான ஆய்வுகளை நாம் முன்பு செய்தால் அதை பற்றியுள்ள விஷயங்களை கண்டிப்பாக இங்கே பதிவிட வேண்டும். ஓகேவா? இதுதான் என்னது சாப்டர் 2. தென் சாப்டர் 3 என்பது மெத்தடாலஜி, சம் மெத்தட்ஸ் அல்லவா. இட் டிஸ்கிரைப்ஸ் வாட் வாஸ் ஆக்சுவலி டன், என்ன நிகழ்ந்தது என்பதை கண்டிப்பாக விளக்கியாக வேண்டும். எங்கே? மெத்தடாலஜியின் கீழ் கண்டிப்பாக சாப்டர் 3 என்னும் தலைப்பில் உள்ள சாப்டர் 3 ஆகிய மெத்தடாலஜியின் கீழ் கண்டிப்பாக விளக்கியாக வேண்டும். The reader is interested to know how the study was carried out. ஆய்வாளர் கண்டிப்பாக இந்த விஷயம், இந்த ஆய்வறிக்கை எதற்காக எழுதினாங்க என அறிய முற்படுவாங்க அல்லவா. ஆய்வாளர் அல்ல, ஆய்வறிக்கையை படிப்பவங்க, மாணவ செல்வங்க கண்டிப்பாக இந்த ஆய்வறிக்கை எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது, இதனுடைய என்ன விஷயங்களை எல்லாம் இங்கே பதிவிட்டாங்க என்று கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் படிக்க முற்படுவாங்க அல்லவா. ஆகவே அதை பற்றி உள்ள முழுமையான ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபுல் விளக்கங்களை டிஸ்கிரைப் பண்ணி ஆக வேண்டும் எங்கே? இந்த மெத்தடாலஜி. ஓகேவா? மெத்தடாலஜியின் கீழ் கொண்டு வந்துட வேண்டும். தென் சிம்பிள் டிசைன், சாம்பிள் டிசைனை பற்றி சொல்லும்போது நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், மெத்தட்ஸ் யூஸ்ட் ஃபார் செலக்டிங் சாம்பிள்ஸ், டேட்டா கலெக்ஷன், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அதே போல செலக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட், செலக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஸ்ட், எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் போன்ற எல்லா விஷயங்களையும் சாப்டர் 3 எனும் தலைப்பின் கீழ் உள்ள மெத்தடாலஜியின் கீழ் கண்டிப்பாக கொண்டு வந்து விட வேண்டும். ஓகேவா? தென் சாப்டர் 4 என்பது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைண்டிங்ஸ். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் எனும்போது ஃபைண்டிங்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ் ஆர் அவுட்கம் ஆஃப் தி ஸ்டடி தான் என்னது, அதை பற்றியுள்ள ஸ்டேட்மெண்ட் தான் என்னது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைண்டிங்ஸ். தென் இட் கேன் பி ஜெனரேட்டட் on the basis of data analysis and interpretation. எப்படி இதை நாம் தொகுக்க வேண்டும் அல்லது வடிவமைக்க வேண்டும் என்றால்
டேட்டா அனாலிசிஸையும் இன்டர்பிரேஷனையும் பேஸ் பண்ணி வடிவமைக்க வேண்டும். அதே போன்று they are presented in the tabular ஃபார்ம்ல தான் இந்த சாப்டர் 4 வந்தாக வேண்டும். இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே டேபுலர் ஃபார்ம்ல தான் கொண்டு வந்து விட வேண்டும். figures are pictorial presentation, figures pictorial formல கொண்டு வந்து விட வேண்டாம். then discussions, findings are also presented in this chapter. discussions findings எல்லாவற்றையும் இந்த சாப்டரின் கீழ் கொண்டு வந்து விடலாம். சாப்டர் 4 இன் கீழ் findings findings statement of findings தலைப்பின் கீழ் கொண்டு வந்து விடலாம். ஓகேவா? then chapter 5 என்பது summary, conclusions and recommendations. Generalization or conclusion refers to the option of the researcher about the problem study. It can be arrived on the basic major findings. So, it specifies the end attitude of the researcher about the problem. Suggestions, recommendations for further research are also given. Recommendation ஆகட்டும் அல்லது ரிசல்ட் ஆகட்டும் எல்லா விஷயங்களையும் ஃபைண்டிங்ஸில் சொல்லப்படாத விஷயங்களை கூட இந்த சம்மரி, கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன்கள் நாம் கொண்டு வந்துவிடலாம். தொகுத்து மிக சிம்பிளான விஷயங்கள் எல்லாவற்றையும், அதாவது மேஜர் ஃபைண்டிங்ஸுடைய பேசிஸ் எல்லாவற்றையும், அதே போன்று ஆட்டிடியூட்ஸ், குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைடு ஆட்டிடியூட் அல்லவா, குறிப்பிட்ட ஆட்டிடியூட் போன்ற விஷயங்களையும், சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் போன்ற விஷயங்களையும் இங்கே நாம் கொண்டு வந்து விடலாம். ஓகேவா? இதுதான் என்னது 5th சாப்டர் என்பது. ஓகேவா? ஸோ the text by 5 chapters நாம் இப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபைனலி ரெஃபரன்ஸ் செக்ஷன் ஆனது 4 முக்கிய பகுதிகளை உடையது. என்னென்னவென்றால் அப்பெண்டிக்ஸ், குளோசரி, பிப்ளியோகிராஃபி அண்ட் இண்டெக்ஸ். அப்பெண்டிக்ஸ் பற்றி சொல்லும்போது it includes letters or questionnaires or any tools used for collecting data should be attached as a separate page. அப்பெண்டிக்ஸ் என்றால் இணைப்பு அல்லவா? தமிழில் இணைப்பின் கீழ் நாம் என்னென்ன கொண்டு விடலாம்? சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லா டூல்ஸையும் இணைப்பின் கீழ் கொண்டு விடலாம். Tools means copies of covering letters used to checklists, evaluation sheets, raw data and tests போன்ற எல்லா விஷயங்களையும் என்னென்ன டூல்ஸ் இங்கே நாம் சொல்கின்றோமோ அவ்வளோ டூல்ஸையும் இந்த கவரிங் லெட்டர்ஸ், செக்லிஸ்ட், எவாலுவேஷன் ஷீட், ரா டேட்டா, டெஸ்ட் போன்ற எல்லா டூல்ஸையும் அப்பெண்டிக்ஸின் கீழ் செப்பரேட்டட் பேஜில் கொண்டு வந்துவிட வேண்டும். ஓகேவா? அட்டாச்ட் செப்பரேட் பேஜில் கொண்டு வந்துவிட வேண்டும். தென் செகண்ட் பார்ட் என்னவென்றால் குளோசரி அல்லவா? குளோசரி என்பது it gives short dictionary definition and explanation for any unfamiliar words used in research அல்லவா? ஏதேனும் கடினமான சிக்கலான வாக்கியங்களுக்கு ஷார்ட் டிக்ஷனரி கொடுப்பது, அதை டெஃபினேஷன் கொடுப்பது அல்லது எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பது தான் என்னது குளோசரி என்பது. தென் தேர்ட் பார்ட் என்னவென்றால் பிப்ளியோகிராஃபி. Bibliography includes the name and details about the reference materials. That is, one of books, one of periodicals, one of journals, one of thesis. ஓகேவா? இதுதான் என்னது bibliography. அதாவது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் உள்ளடக்கிறது தான் என்னது. சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் bibliography means ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். அதாவது ஒன் ஆஃப் புக்ஸ், ஒன் ஆஃப் ஜேர்னல், ஒன் ஆஃப் தீசிஸ், ஒன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ். ஓகேவா? தென் ஃபைனலி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் என்பது என்ன? இஃப் ஸ்டடி இஸ் காம்ப்ளெக்ஸ், சொல்லப்பட்டுள்ள பாடமானது அல்லது சொல்லப்பட்டுள்ள ஆய்வறிக்கையானது கடினமானதாகவோ அல்லது சிக்கலானதாக அமைந்தால் அல்லது மேஜர் இம்பார்ட்டன்ஸ் மிக முக்கியமானதாக அமைந்தால் and likely to be published in book or monograph form, book formல கொண்டு வந்துவிட வேண்டும். அப்படி கொண்டு வந்துவிடும் போது the researcher also prepares an index in alphabetical order which follows the appendix. அல்லவா? researcher கண்டிப்பாக இண்டெக்ஸை தயார் பண்ண வேண்டும். இண்டெக்ஸை கண்டிப்பாக அங்கே அட்டாச் பண்ண வேண்டும். அது எப்படி எப்படி நாம் இண்டெக்ஸ் தயார் பண்ண வேண்டும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அப்பெண்டிக்ஸை ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வர வேண்டும். ஓகேவா? இண்டெக்ஸை வடிவமைக்க வேண்டும். ஓகேவா? இதுதான் என்னது ஃபார்மேட் ஆஃப் ரிசர்ச் ரிப்போர்ட். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் முக்கியமான 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன? தி பிரிலிமினரி செக்ஷன், தி டெக்ஸ்ட், தி ரெஃபரன்ஸ் செக்ஷன். அதே போல பிரிலிமினரி செக்ஷனில் என்னென்ன பார்ட்ஸ் அடங்கியுள்ளன, அதே போல டெக்ஸ்ட் கீழ் 5 சாப்டர்ஸ் என்னென்ன, அதை போன்று ரெஃபரன்ஸ் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன, அதை பற்றியுள்ள விளக்கங்கள் எப்படி என்றால் என்ன என்று ஒன்றாக கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே அத்தனை விஷயங்களையும் இங்கே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? இத்துடன் 4வது பாடம் முழுமையாக முடிவடைந்தது. தொடர்ந்து 5வது பாடத்தில் நாம் கவனம் செலுத்தலாம். ஓகேவா? நன்றி.